அனைவருக்கும் வணக்கம். பேசுவது நல்லூர் ராஜேஷ். விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி என்னுடைய கருத்துக்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே பின்தங்கிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தான். இங்கே எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரியோ, ஒரு நாளைக்கு 1000, 2000 பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போயிட்டு வெளில வர மாதிரி ஃபேக்ட்ரியோ இல்லாத மாவட்டமாக இருக்கிறது. ஜவுளி கடை, மளிகை கடை, ஹோட்டலு கடை, ஹோல்சேல் துணிக்கடை, இப்படி கடைங்க தான் இருக்குது. மேனுஃபேக்சரிங் உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளோ, உற்பத்தி சார்ந்த பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளோ எதுவுமே விழுப்புரம் மாவட்டத்தில் இல்லை. பின்தங்கிய மாவட்டத்தில் ரொம்ப பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு மாவட்ட தொழில் மைய அதிகாரி ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, மேல்மலையனூர் ஒன்றியமும் திருவண்ணூர் ஒன்றியமும் ஒரே லிஸ்ட்டில் இருக்குது. என்ன லிஸ்ட்டுன்னா, அவங்க 3 நாள் ட்ரைனிங் கொடுத்து அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து பேங்க்கில் வந்து மானியத்தோட லோன் அந்த தொழில் தொடங்குறதுக்கு அது ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க. அது எல்லா இடத்துலையும் காசு வாங்குறாங்க, எல்லா ஒன்றியத்திலும் தமிழ்நாடு பூரா. ஆனால் திருவண்ணூர்லேயும் மேல்மலையனூர்லேயும் மட்டும் காசு வாங்காமல் 3 நாள் கிளாஸ் நடத்துகிறாங்க. அது ஏன்னா ஒன்றுமே இல்லை, இண்டஸ்ட்ரியோ எதுவுமே இல்லை. அதை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த ட்ரைனிங் படிச்சுட்டு தொழில் தொடங்குவாங்க அப்படின்ற ஒரு இதில் கவர்மெண்ட்டே வந்து திருவண்ணூர் ஒன்றியமும் மேல்மலையனூர் ஒன்றியம் மட்டும் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுத்து பேங்க்கில் லோன் வந்து அந்த தொழில் சார்ந்த லோனுக்கு மானியத்தோட லோன் அதுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்க. அந்த கிளாஸுக்கே ஜனங்க வரமாட்டேன்றாங்க. உற்பத்தி சார்ந்த தொழில் தொடங்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியும் கிடையாது தான். கவர்மெண்ட்டில் வந்து போய் ஏதோ ஒரே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டுலாம் தொழில் தொடங்க முடியாது. இடம் வாங்கணும், அதுக்கு என்ஓசி வாங்கணும், பிடபிள்யூ சர்டிஃபிகேட் வாங்கணும், ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் எல்லாம் ஒரு 4, 5 அந்த சிவாஜி படத்தில் ரஜினி காலேஜ் தொடங்கிறதுக்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பாங்களே, அதே மாதிரி சிறு சிறு தொழில் தொடங்கிறதுக்கும் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அவன் ஒரு வாட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படி தான். நிலத்தடி நீர் எடுக்கணும், அது லேபுக்கு அனுப்பணும். நான் சொல்கிற மாதிரி பிடபிள்யூ சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். இதனாலே எல்லாம் அழுத்து போயிடுறாங்க. பேங்க் மேனேஜரும் லோன் தர மாட்டேன்றாரு. போனாலும் மாவட்ட தொழில் மையத்தில் எல்லா வெரிஃபிகேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பேங்க் மேனேஜர் ஒத்துழைப்பது கிடையாது. அதனால் வரக்கூடிய இந்த எலெக்ஷனில் முதலமைச்சராக இருக்கிறவர் தேர்தல் வாக்குறுதின்னு கொடுப்பாங்க. எடப்பாடியாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் இந்த தொகுதி எம்எல்ஏன்னு சில வாக்குறுதிகள் கொடுக்கணும். கொடுத்தா மக்களுக்கு நல்லதாக இருக்கும். தொகுதி எம்எல்ஏ வாக்குறுதி கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் வந்து வேலைவாய்ப்பு வந்து வெளியில் போய் தேடுறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் இன்னும் வேலைவாய்ப்பு குறைய போகுது. அதனால் உற்பத்தி சார்ந்த தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்டில் பண்ணாதான் உற்பத்தி ஒரு தொழிற்சாலை வருது. இதில் சிறு ஒரு கோதுமையாக அரைச்சி மாவு ஆக்கி அது பாக்கெட் போட்டு எல்லா கடையிலும் ஒரே ஒரு பொருள் தான் அது, கோதுமை மாவு மட்டும். அது அப்படின்னாலே ஒரு 20 பொம்பளைக்கு வேலை கொடுக்கலாம். அது சார்ந்து நிறையா டிரைவரு, வண்டியில் டெலிவரி பாய்ஸாக இப்படி கொடுக்கலாம். அதுமாரி சிறு சிறு தொழில் பண்ணுறதுக்கே கம்பெனினா பெரிய மல்டி கம்பெனிலாம் கிடையாது. சாதாரண ஒரு சின்ன சிறு தொழில் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கே நிறையா ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அதெல்லாம் இல்லாமல் ஒரே இடத்துல எல்லா லைசன்ஸ் வாங்குகிற மாதிரி ஒரே ஆள் கையெழுத்து போட்டால் தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் நல்லது. இது தேர்தலில் நிற்கிற எம்எல்ஏக்கள் வாக்குறுதி கொடுக்கணும், சட்டத்திட்டங்களை மாற்றணும். இப்படிலாம் இருந்தால் தான். விழுப்புரம் மாவட்டம் சொல்லுவாங்களே, படிப்பில் லாஸ்ட்டு 10th +2 ரிசல்ட் வரும்போது லாஸ்ட்டு மாவட்டம். டாஸ்மார்க் வருமானத்தில் முதல் மாவட்டம். இப்படி தான் போயின்ட்டுருக்கு. இது வந்து எம்எல்ஏக்கள் வரவங்க வாக்குறுதி கொடுப்பாங்களா என்னன்றது தெரியல.